ஹலோ மீட் மித்ரு, நான் தான் மிதுன். ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 2 நாட்களுக்கு பிறகு தர்பீஸ் நீ போட்டு மறுபடியும் பழக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அது இல்லாம தர்பீஸ் இல்லாம சில ட்ரால் வீடியோஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதையும் பார்த்து உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சுப்பேன். இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போலாங்க. நான் ஒரு மிக சிறந்த ஒரு ப்ரப்போசல் சீன் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு ப்ரப்போசல் கலந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீனு. நீ பாருங்களேன், எங்க அண்ணன் ஒரு மல்டி டேலண்டட் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லை. எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய மல்டி டேலண்ட்ங்கிறத இந்த வீடியோல நீங்க சிரிக்காம பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பாருங்க, வீடியோ பார்க்க போலாமா? ஹாய்ப்பா, இந்த கொலை எப்ப நடந்துச்சு? ஏன்பா தெரிஞ்சு என்னப்பா பண்ண போற? இன்வெஸ்டிகேஷன். அதான் சொன்னல, ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவர் ஆரம்பிக்கிறாரு. இவன் துப்பறிவாளன், இவன் மூஞ்சி துப்ப கூடிய அப்படின்னு பிஜிஎம் எல்லாம் போட்டுனாங்களா, மாஸ் பண்ணுவாங்க எங்க அண்ணன். ஒரு 2 days before அவங்க அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க? நெல்சனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்காங்க. நெல்சன் கிட்ட போய் டைரக்ஷன்ல வாய்ப்பு கேட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் பாம்பு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ, இல்ல டொனால்ட் ட்ரம்ப் மேல நீங்க பாம்பு போட்டுங்க. டொனால்ட் ட்ரம்ப் கேட்பா, என்னப்பா திவாகர் கோபால் கடல வாத்து பிரியாணியா? ஓ சேட் அப்படின்பா டொனால்ட் ட்ரம்ப். அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க? மேல் வீட்டு மாடல யார் இருக்காங்க? கொத்தனார் இருக்காரா? கார்பெண்டர் இருக்காரா? கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க சொல்லு. கொத்தனாரா எங்க அண்ணன்? அதுக்காக தான் கேட்கிறாரோ? இல்ல, எனக்கு தெரியாது. நானும் இங்க புதுசா தான் வந்தேன். ஆக்சுவலா என் மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு உடனே ஓப்பனா சொல்லிடுறேன் மேடம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்களே. ரொம்ப அழகா இருக்கீங்களே. அவங்க டெய்லியும் குளிப்பாங்க, அழகா இருக்காங்க. அது பரவ என்ன பண்றது, நீங்களும் டெய்லியும் குளிங்க. அப்பயும் பேசிக்காவே நீங்க அழகுன, அதனால நீங்க குளிக்காம இருந்தா கூட அது மாசுதான், வேற விஷயம். இவன் துப்பறிவாளன், இவன் மூஞ்சில் துப்ப முடியும். அந்த பிஜிஎம் ஏன் போட்டேன்னு தெரியுதா? இன்வெஸ்டிகேஷன் பண்ண எங்க அண்ணனுக்கு அப்படியே டைவர்ட் ஆகுது பாருங்க. ஷிம் பட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதானே வந்தீங்க. ஓகே, அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன். பட் ஓகே, அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன். பட் நான் ஒரு கனவு கண்ணன், கன்னி குஞ்சன் அப்படிங்கறதுனால நான் என்னோட பொட்டன்ஷியல் வெளியே காட்டணும் இல்லையா? அதனாலதான் அப்படியே அழகா இருக்குன்னா இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு அண்ணா ஒரு மனசுக்குள்ள ஒரு மன்மத குட்டி குஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இருந்தாலும் அவங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு இன்னும் நல்லா பூஸ்டப்பா இருக்கு. சீக்கிரம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி. பூஸ்டப்பா இருக்கா சுகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண இடத்துல ரொம்ப நாயின்ட்டு இழுத்து வச்சு கட் பண்ணுங்க அந்த ஆளுக்கு. இல்ல நாக்க சொல்றேன் இல்லைங்க, அப்பதான் எங்க அண்ணனால கான்சென்ட்ரேட்டடா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். நாக்கு இருக்கிறனால தான் சிம்பு பண்றாரு. அவ்வளவுதான், இழுத்து வச்சு கட் பண்ணிட்டு இருந்தோம். நாக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவேன். சரி, ஓகே. அங்க என்ன மாட்டு சாணி எடுத்து மோந்து பாக்குறீங்களா? இல்ல அங்க என்ன? இங்க சிம் பட்டுச்சு அப்படியே உடனே அப்படியே சைடு கேப்ல இன்வெஸ்டிகேஷனும் பண்றது. இங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணுகிட்ட அப்பா சொன்னா எங்க அண்ணா ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படி ஃப்ளோலே மல்டி டேலண்டட் வருது. மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லிட்டு இவன் துப்பறிவாளன், இவன் மூஞ்சியில் அதேதான். நான் எதுவும் சொல்ல, ஆனா நீங்க ஏதோ பாத்தீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த வாஷ் பேசின் பக்கத்துல லேசா ரத்தக்கரை இருக்கே, அது ஆக்சுவலா எப்ப வந்தது? அது டிபி பேஷண்ட் ஒருத்தருங்க, இருமிட்டே இருந்தாரு, திடீர்னு ரத்தத்தோட இது பண்ணிட்டாரு, பிளஸ் பண்றதுக்கு மறந்துட்டாரு. கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு போங்களே. என்ன எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு என்ன கக்கூஸ்ல அடப்படுத்து ஒரு மாதிரி இருக்கா? எங்க அண்ணன் கேட்கிற கேள்வியை பாருங்க. அதுக்கு மேல உண்மையாலுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க என்ன இருப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, ஓகே, அந்த முடிய குட்டியா ஒரு லீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு பேசிக்கா ஒரு படம் பாக்குறவங்க கூட அந்த படத்துல இருந்து இந்த மாதிரி 4 சீனை உருவி நடிச்சு காட்டுவான். அதையும் தாண்டி எங்க அண்ணன் ஏன் தெரியுமா பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. உங்க பேர் என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் என்ன? பக்கத்து வீட்டுல வந்து கருவாப்பால் கேட்டா கொடுப்பாங்களா? அதெல்லாம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக அடி முட்டாள்தனமான கொஸ்டின்ஸ் எங்க அண்ணன் கேட்டு அவரே ஒரு அடி முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு மத்தவங்க நல்லதுக்காக. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுதான் எங்க அண்ணங்கிறது. அது 2 days before மர்டர் நடக்கும்போது வந்திருக்கும் இன்வெஸ்டிகேஷன். அவ்வளவுதான், சிம்பு மோட் ஆன். மர்டர் ஆகுது, மயிர் அது பாட்டு கடக்கிட்டு ஒரு வாரம். நீ வாமா, இங்க நல்லா இருக்க, நீ அக்கா அழகா இருக்கா கொக்கம் அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்க கண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நெத்திய பாருங்க, இல்ல மூக்க பாருங்க. மூக்குல 2 வாட்டர் இருக்குல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிறகு என்னங்க, கண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. வந்தது ஒரு கொலைகேச கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை விட்டு நீ ஆப்போசிட்ல பதில் சொல்ல வந்த அம்மாவை புடிச்சு கொலையா கொண்டுகிட்டு இருக்கு. என்ன பண்றாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்காங்களா? ஏன் தெரிஞ்ச என்ன பூப்பு நிறைய பத்திரிக்கை போறீங்களா? பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வச்சிருக்காங்களா? எனக்கு பூப்பு நன்னீராட்டு விழா வச்சிருக்காங்கம்மா, நான் வயசுக்கு வந்துட்டேன், அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். பேசிக் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி கேட்காதீங்கண்ணே. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி யோசிச்சு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அளவுக்கு கேளுங்கண்ணே.
அது எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானே இந்த ஏரியாக்கு புதுசுதான். பிரேமியாவுக்கு புதுசு தான். ம். ஏமியாக்கு புதுசு. அந்த ஆங்கர் கரெக்டா சொன்னாங்க. நானே இந்த ஏரியாக்கு புதுசு. அந்த ஏமியாக்கு புதுசா நீங்க? ஏமியாக்கு ஓகே. என்ன வாயெல்லாம் கொளற ஆரம்பிக்குது, எங்க அண்ணனுக்கு கை நடுக்க ஆரம்பிக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு நினைக்கிறீங்களா? எங்க அண்ணனுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல மைண்ட் எல்லாம் சூடாயிருச்சு. அவர் ஆல்மோஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாரு. அவரே தான் அக்யூஸ்டும். சரி, அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் எதுவும் இருக்கா? ஏன் அந்த டைரியை கொண்டு போய் மில்க்ல முக்கி டைரி மில்க் சாப்பிட போறீங்களா? எங்க அண்ணன் பியர்டான ஆளுங்க, அதெல்லாம் மண்ணுவர் பண்ணக்கூடிய ஆள் தான். இவன் துப்பறிவாளன், இவன் மூஞ்சியில் துப்பக்கூடிய பண் மாஸ் பிஜிஎம் போடுவாங்க நாங்க எங்க அண்ணனுக்கு. அது எனக்கு தெரியாது சார். அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. மண் அப்படின்னு விட்டா இவர் ஆப்போசிட்ல இருக்க மக்கள் பொதுமக்களா திட்டு வராட்டு இருக்குதா? அவரும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் யோசிச்சு கேட்கிறாரு. பாவங்க, ஒரு 3வது பாட புத்தகத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு அந்த மனுஷன். இந்த அம்மா கரெக்டா சொன்னா பரவாயில்ல, எங்க அண்ணனை யோசிக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா எங்க அண்ணனுக்கு அந்த பொட்டன்சியல் எல்லாம் இல்லைங்க. லேட்டஸ்டா அவங்க எங்கேயாவது டிராவல் பண்ணாங்களா? இல்ல, நான் டிராவல் பண்ண, அவங்க பண்ணாங்களா எனக்கு தெரியாது சார். இல்ல அவங்க டிராவல் பண்ணாங்கன்னு தெரியல. தெரியல. ஏன் நீங்க போய் கண்டக்டரா போறீங்களா? டிக்கெட் கிழிச்சு கொடுக்கணுமா அவங்களுக்கு? எங்க அண்ணனுக்கு பொது சேவை பண்றதுலாம் பிடிக்கும். அதனால தான் கேட்கிறாரு. லேட்டஸ்டா அவங்க எங்கேயாவது டிராவல் பண்ணாங்களா? ஸ்லீப்பர் பஸ்ஸா, எஸ்சிடிசி பஸ்ஸா? ஏன்னா எங்க அண்ணன் விட்டா டிக்கெட் போட்டு கொடுப்பாருங்க. கமிஷன் ஒரு 55 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 18 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணன் கமிஷன் அதெல்லாம் ஒரு கணக்கு தான். அதனால கணக்கு 18 ரூபா அப்படிங்காதீங்க. அதுக்கும் டாக்ஸ் ஏறிடுச்சு, 24 ரூபா ஆயிடுச்சு. அவங்களோட மொபைல் நம்பர் லேட்டஸ்டா அவங்க இல்ல யூஸ் சார், எந்த பண்ற கான்டாக்டும் இல்ல. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? அவங்க மொபைல் நம்பர் அவங்களுக்கு ஏன் சார் செத்து போய் கிடக்குறாங்க, மறுபடியும் செத்து போனது பொம்பளைங்கிற ஒரே காரணத்துக்காக மொபைல் நம்பர் கேக்குறீங்களே? யார் சாமி, யார் சாமி நீ? என்ன கேட்கறதுன்னு தெரியல எங்க அண்ணனுக்கு, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பாவண்டா, இந்த கியூட்டாண்டி டெடிபியரை கூட்டு உட்கார வச்சு ராயிங் பண்றீங்களா? எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நாங்க எங்க அண்ணனே அடிப்போம்டா. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க 2 விட்ட அத்தை பொண்ணு வேணும். எதுக்கு இப்ப அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்க நெய்பர்ன்ட்டு அவங்க இப்ப பக்கத்து வீடு சேர்னானே எல்லாமே சொல்லி மறுபடியும் ஆக்சுவலா அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது தகாத உறவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் விட்டா பிரச்சனையை கிளப்பி விட்டு போய் வராட்டுருக்காங்க. இல்ல இல்ல, என்னோட பக்கத்து வீடு அவ்வளவுதான். பக்கத்து வீடு மட்டும்தான். ஐயோ மூக்கு வேற அரிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்க அண்ணன் யோசிக்கிறாரு. பாக்குறதுக்கு ஏதோ காம்ப்ளிகேட்டடா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் யோசிப்பாரு. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி சார் பார்க்க முடியும்? எனக்கு தெரியாது. ஏங்க பார்க்க முடியாது? கண்ணு இருக்குதுல பாக்கல இல்லைங்க. என்னன்னா பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பக்கத்து வீடு தான் சார் அப்படிங்கிறீங்க. அப்ப எப்ப வந்தாங்க? இல்ல சார், நான் பார்த்து எதுவும் ஞாபகம் இல்ல சார் அப்படிங்கலாம். இல்ல சிசிடிவி கேமரா ரெக்கார்டா இருக்கா? சிசிடிவி கேமரா இருக்காமா அப்படின்னு எங்க அண்ணன் கேட்கணும் நியாயப்படி. ஆனா எங்க அண்ணன் அந்த பாயிண்ட், யூ கேட்ச் மை பாயிண்ட், கேட்ச் இட் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கியூட்டா இருக்கீங்களே மேடம், நீங்க ஒரு பக்கத்து வீடு தானே, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ண மாட்டீங்களா? இங்க பாருங்க ஆபீசர், இங்க வாங்க. பக்கத்து வீடு தான், நீங்க வாட்ச் பண்ண மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு என்னை விசாரிங்க. நான் கியூட்டா இருக்கனா ஹாட்டா இருக்கனா அப்படிங்கிறது நீங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க. காம்ப்ளிமெண்டா பொழந்துருவான் அவனைய என்ன இது. ஒரு விசாரிக்க வந்து ஆபீசரையே இன்னொரு ஆபீசரை கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும் போலயே. விசாரிக்க வந்த ஆபீசரே ஒரு அக்யூஸ்டா சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியவே இல்லை என்ன நடக்குதே இங்கிட்டு. நீங்க அதுதான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கீங்க. என்ன பத்தி என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே. அண்ணா நாக்கு இருக்குல்ல, நாக்க உள்ளுக்குள்ள அந்த கையை விட்டு புடுங்கி கேள்வி கேட்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கு. எங்க அண்ணன் அதெல்லாம் கண்டே விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருங்க. எங்க அண்ணனுக்கு காரியத்தில் கண்ணாக இருப்பார். எங்கள் பிபிடி நடிப்பார்கள், பிசியோதெரபிஸ்ட் பார்க்கிறவர்கள். போலீஸ் ஆபீசரா? உண்மையிலே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் தான் மேடம். உண்மையால நீ பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு கேட்கற அளவுக்கு அந்த பொண்ணு பாவம் டென்ஷன் ஆகுது. சும்மா வந்த இடத்துல விசாரிக்க சொன்னா, அது என்னது பாடியா, நீங்க அழகா இருக்கீங்க, அது என்னது ரத்தமா, கண்ணு, அது என்னது, ஓ இப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தா, அது என்னது, ஓ சர்க்கிள் போட்டிருக்காங்க அப்படி. எனக்கு கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு புரியுது நீங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான். அதுக்குன்னு எந்தெந்த விஷயத்துல மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஒரு பக்கம் ஒருத்தன் செத்து கிடக்குறான்டா, இன்னொரு பக்கம் நான் சிம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? இருந்தாலும் என்னை பத்தி மனசுல உள்ளதை நான் எப்பயும் மறைக்க மாட்டேன். நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. நீ இப்ப என்ன இருந்தாலும் என்னை பத்தி மனசு உள்ளதை மறைக்க மாட்டேன். 2 சட்டப்பட்டனை கழட்டி விட்டு இப்படிதான் சுத்துவேன். ஆனா இதெல்லாம் கேட்கல. நான் இந்த செக்ஸியான இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. என்னது இது? எதுக்கு என்னடா பண்றது இவரு? இன்னும் பாப்போம், இன்னும் நிறைய இருக்குது நண்பர்களே. பண்ண ஃபுல்லா பாருங்க. ஹாய் மேடம். ஹாய். என்னடா இது வீடியோ கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு? ஓ இது அடுத்த வீடியோ நினைக்கிறேன். இங்கேயோ மட்டமா டவுன்லோட் பண்ணிருக்கேன். அண்ணன் கிளாரிட்டி அவ்வளவுதானா? இல்ல வீடியோ கிளாரிட்டி தான் கம்மியா இருக்கோ? ஓகே என்னமோ ஓகே. ஹாய் மேடம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. மேடம்
யா ஃபைன். மேடம் மேடம் நான் தான் மேடம் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர். மேடம் 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 பெண்கள் அப்படின்னு எழுதி வச்சாலே எங்க அண்ணன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு என்னென்ன பண்றது, இது என்ன லாங்குவேஜ் எங்களுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது, சிம்பிள் லாங்குவேஜா மேடம். நான் தான் வந்து மீட் மிஸ்டர் மிதுன், இது எப்படி இருக்கு அது மாதிரி சொல்றேன். பாவன ஆப்போசிட்ல இருக்கவங்க மனநோயாளி அப்படின்னு என்னை நினைச்சிருவாங்க. நான் அப்படிலாம் பண்ணேன்னா நீங்க பண்ணா கியூட்னு தான் நினைப்பாங்க. நீங்க பண்ணுங்க. திவாகர் மேடம், யா யா பிசியோதெரபிஸ்ட் மேடம். ஓகே. மேடம் மேடம் உங்களை ஸ்கூல்ல இருந்து உங்க படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் மேடம். மேடம் ஸ்கூல்ல இருந்து உங்க படம்னா ரொம்ப விரும்பி மேடம். மேடம் விரும்பி பார்ப்பீங்களா படமா? மூணாவது த்ரிஷாக்கு தான் இவர் சிம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு நடுவுல. ஓ இன்டர்வியூல ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க போல. பெரிய ஃபேன் மேடம் நானு. கன்ஃபார்ம் பெரிய ஃபேன் ஆகும் மேடம். பெரிய வாஷிங் மிஷின் தான் இருக்கு, 4 யூஸ் ஆச்சு பண்ணலாம், துணியவாச்சு போட்டு துவைக்கலாம். பெரிய ஃபேன் அவர், ஃபேன் இவர். த்ரிஷாவை ப்ரப்போஸ் பண்றாரு, என்ன ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதான் எங்க என்ன பண்றாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமே த்ரிஷாக்கு இந்த ப்ரப்போசலா? யார் ஸ்கூல்ல இருந்து? நான் ஸ்கூல்ல படிக்கல இருந்து மேடம். மேடம் மேடம் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்பே உங்க படம் அலை பார்த்திருக்கேன். ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே ஆள் வளர்ந்துட்டாரு. ஆனா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த மூணாவது இருக்கக்கூடிய மனசுதான் திவாகருக்கு இன்னும் இருக்கு. அதனாலதான் இப்ப த்ரிஷா மேடமே இருந்தாலும் ஹாய்ங்க, ஹலோ, ஹாய் மேம், மேம் நான் உங்களுக்கு தீவிர ஃபேன். இது எப்படி இருக்கு மேடம்? மேடம் மூணாவது படிக்கும் போதே இருந்து மூணாவதுலேயே அவருக்கு ஸ்டாப் ஆயிருச்சுங்க. அவருக்கு திவாகர் அவருக்கு வளர்ச்சி ஸ்டாப் ஆயிருச்சு. உள்ளுக்குள்ள சொல்றேன், வெளியே நல்லா புஜிட்டிக்கா அண்ணன் கியூட்டாண்டியா வளர்ந்துட்டாரு. உள்ளுக்குள்ள வந்து அவர் ஒரு தாரே சமீன் பாருங்க அவரு. அதுக்கப்புறம் கில்லி வரப்பெல்லாம் நான் +1 தான் மேடம் படிச்சேன். எனக்கு ரொம்ப மேடம் மேடம் கில்லி வரப்பெல்லாம் +1 தான் மேடம் படிச்சேன். நான் என்னோட ஏஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன் மேடம். எனக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சந்து கேப்ல, இப்ப ஏதாச்சும் ஹெட்செட் கூட இந்த சந்துல கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்குள்ள கையை விட்டு கூட ஹெட்செட் என்னோட ஏஜ் நான் 3வது படிக்கும் போது இது இப்பதான் ஹெட்செட் கீழே போட்டு தெரியுமா அப்படின்ட்டு என்னென்ன கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆட்டோவை கூட இப்படி ஓட்ட முடியாதுன்னு, கிடைக்கிற கேப்ல ஆட்டோ ஓட்டோன்னு சொல்லுவோம், அதை கூட பண்ண முடியாது. சொல்றது அப்படியே மேடம் மேடம் 11வது மேடம் மேடம் நான் 3வது படிக்கும்போது உங்க படமே வந்துச்சு மேடம். சோப்பா நீ ஒரு யங்ஸ்டர் தான்ப்பா, 19 வயசு இளைஞரே, எங்களை விட்டுருங்க இளைஞரே ப்ளீஸ். உங்களை பிடிக்கும் மேடம், உங்களோட அந்த ரொம்ப இன்னசென்ஸ். மேடம் நானும் ஆக்சுவலா டாக் லவர் மேடம். மேடம் என்ன நீங்க? மேடம் மேடம் நானும் பாக்குறக்கே டாக் மாதிரி தான் மேடம் இருப்பேன். அப்படி விட்டா அந்த பாயிண்ட் முத கொண்டு சொல்லி விழுந்துருவாராட்டு இருக்குது. விட்டா த்ரிஷா கௌசர் இப்படி நாய் மாதிரி வச்சுட்டு வாலாட்டு வராட்டு இருக்குது. எங்க என்ன டாக் ஸ்டைல்ல அப்படி இல்ல. டாக் எங்க என்ன சொல்றீங்க, இந்த மயக்கமான படத்துல தனுஷ் பண்ண சொல்லுவாங்கல்ல, நாய் மாதிரி நடந்து போ, நாய் மாதிரி நடந்து வா அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணன்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா எங்க அண்ணன் டாக் லவரு. டாக் லவரா? எனக்கு என்னமோ இப்ப டார்க்கா ஏதோ தோணுது. சரி இல்லையே. பாத்திருக்கீங்களா மேடம்? இன்ஸ்டாகிராம் பாத்திருக்கேன், சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். ஓ சம் ரீல்ஸ்ல பாத்திருக்கீங்க. ஓ சம் ரீல்ஸ்ல பாத்திருக்கீங்க. நீ பாத்திருக்கீங்க. தமிழ்ல பேசுங்கண்ணே, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலண்ணே. அந்த லாங்குவேஜ் புரியல மேடம். நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் மேடம். அந்த சூர்யா சார் கஜினி படத்துல வர சீனை பண்ணி அப்படியே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பண்ணி என்ன பண்ணி பண்ணிலாம் நீங்க வரலண்ணே. நீங்க வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஒரு மனிதர்ண்ணே. அப்படி சொல்ல வந்தே நான் தாண்டா எங்க அண்ணன் அப்படி தாண்டா பண்ணுவேன். எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். நான் ஒரு அட்லீடா when it comes to வாட்டர்மெலன் ஸ்டாரா. மேடம் மேடம் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு மேடம், நட்டிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க மேடம். நடிப்பு அழுக்குன்னு சொல்லுவாங்க மேடம். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் நல்லா த்ரிஷா மேடம் கிட்ட பேச தெரிஞ்சு உனக்கு த்ரிஷா மேடம் ஹெட்செட்டை கழட்டதுக்கு அப்புறம் பேச தெரிஞ்சு தெரியலையே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஹெட்செட்டை கழட்டிட்டு த்ரிஷா மேடம் ஓடிடும் தெரியும் மேடம். நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன் மேடம். ஆனா இந்த லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல. தமிழ்ல பேசுங்க, நார்மலா பேசுங்க, உங்களோட பெருமை புரியுது. அந்த பெருமை அருமையில த்ரிஷா மேமுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஒரு 19 வயசு இளைஞரா தப்பு இல்லை. சிவகார்த்திகேயன் நான் மாதிரி நானும் ஒரு பெரிய நடிகராகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி பண்ணுங்க. இப்ப யாரா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா யாரா நீ அப்படிங்கிற மாதிரி த்ரிஷாலாம் சதறிடுவாங்களே. ஏங்க என்ன எனக்கு புரியவே இல்லை சீரியஸா மேடம். நிறைய பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மேடம். நிறைய உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே நானு. எனக்கு உனைய பிடிக்காது, யாருக்கு உனைய பிடிச்சா எனக்கு என்ன, நீ கிளம்புறதுனா கிளம்பு அப்படின்னு த்ரிஷா மேடம்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்ல, அப்படி நெஞ்சு அடிச்ச மாதிரி தொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க மேடம். அவ்வளோ. நீங்க ஃபேஸ்புக் எல்லாம் பாத்திருக்கீங்களா மேடம்? நீங்க ஃபேஸ்புக்ல பாத்திருக்கீங்களா மேடம்? இங்க வேற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியானாலே எல்லாமே அடங்கிடும் அதுக்குள்ள. சொல்றேன் நானு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா கேட்டா, அடுத்து ஃபேஸ்புக் கேட்டாரா, இப்ப அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க யூடியூப்ல பாத்திருக்கீங்களா மேடம்? பொண்ணுங்க ஃபேன்ஸ் எனக்கு ஜாஸ்தி மேடம். இருந்துட்டு போயா, யாரையா நீ? யாரா மேனேஜர்ஸ், யாரா பவுன்சர்ஸ், இவனை கூட்டு போகிறாங்க. த்ரிஷா மேடம் சதறிடுவாங்களே. ஓகே மேடம். மேடம் நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க என்ன பத்தி? இதுக்கு மேல எப்படி சிம் பிடிக்கிறது? சரி படுத்தே விட்டானா ஐயா அப்படிங்கிற மாதிரி படுத்துரும்.
மேடம் இன்னும் இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல. மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னைய பத்தி? அசிங்கமா நினைக்கிறேன். அசிங்கமா. அதனால உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்பிடு. இல்லாட்டி அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா மேடம் சொல்லுவாங்கண்ணே. மனசை தளர விடாதீங்க. நீங்க ஒரு மன்மத குஞ்சு, உங்க அழகை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க இவ்வளவு அழகா இருக்கறனால அவங்க பொறாமையில அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் நீங்க மனசை தளர விடக்கூடாது. ஆல்ரெடி தளர்ந்துருச்சு. பட் இருந்தாலும் இருக்கிறத தளர விடக்கூடாது. ஓகே ஓகே. இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். பட் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? சபாஸ் 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 ஆங்கர் சபாஸ். இந்த ஒரு கேள்விக்கு எங்க அண்ணன் பக்கத்து கடையில போய் நான் 4 முழம் கயிறு வாங்கிட்டு வந்து மேல போட்டு நினைக்கிறீங்களா? ஏன்டா இந்த கேள்வி இவங்கிட்ட கேட்டோம், ஒத்துப்போம். ஆமா நீ இப்படிதான், நான் தான் பைத்தியம் ஒத்துப்போங்கிற அளவுக்கு இப்ப எங்க அண்ணன் திருப்பி அட்டாக் பண்ணுவாரு. ஒத்துக்கோங்களேன்டா, நீங்களும் ஒத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லடா. எங்க அண்ணன் தாண்டா மன்மத. புரிஞ்சுக்கோங்கடா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஒரு ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை மேடம். ஓ இவன் நம்ம கிட்ட நாசுக்கா சான்ஸ் கேட்கறான் போல, இவன் நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான் போல அப்படின்னு கவுண்டர் வரும் அந்த மாதிரி. தமிழ்ல பேசவும் பாஷை புரியவில்லை ப்ளீஸ். நான் சொன்னேன் என்னவா ஆக்ட் ரொம்ப பண்ணனும் கியூட் ஆசை? மேடம். ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். அதுதான் அவரே ஆல்ரெடி சொன்னாரு, அப்படிதான் டாக் லவர்ன்ட்டு. அதனால அவர் என்ன சொல்றேன், ஒரு டாக் லவர்னால ஜென்ரலாவே என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ண முடியும். கமலஹாசன் அவர்களே சொல்லியிருக்காரு, நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே ஆகணும் அப்படின்ட்டு. தற்பெருமை குறைச்சல். ஓ முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான் கைஸ். எங்க அண்ணனோட இன்வெஸ்டிகேஷன் பாத்துட்டீங்க. எங்க அண்ணன் வந்து எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணாருன்னு பாத்துட்டீங்க. சோ மனசை தளர விடாதீங்கடா பசங்களா. ஓகேவா? நான் இருக்கேன்டா தாத்தா, நான் இருக்கேன் அப்படின்னு எங்க அண்ணன் வந்து சொல்ல வர்றாரு உங்களுக்குலாம். ஸோ நீங்களும் நாளைக்கு ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன், நான் இதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இதை விட ஒரு அழகா இப்படிலாம் இருக்கும். இந்த சீப்பான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வேண்டாம். எங்க அண்ணன் மாதிரி மேடம் 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 இது மேடம் என்னைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கீங்களா, என்ன நான் வந்து கேர்ள்ஸ் லைக் மீ மேடம் மேடம், ஃபேஸ்புக் ஐடி பார்த்து மேடம் மேடம் இல்ல சொல்றேன். அது வந்து கொஞ்சம் உப்புசமா இருக்கிறனால அண்ணனுக்கு அரிச்சிருக்கோம். சொல்றேன் நான் எனக்கு ஓகே இல்ல சொல்றேன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். இந்த மாதிரி எங்க அண்ணன் மாதிரி ஒரு எலைட்டா ஒரு அந்த மாதிரி. ஓகே எங்க அண்ணன் ஒரு எலைட். எங்க அண்ணன் அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே, சொல்றேன் நானு. எங்க அண்ணனை மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்கடா. அதை விட்டு புட்டு ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன், இதை நான் விட சொல்லி ஆகணும். நீ அது என்ன அது ஒரு ஸ்டாண்டர்டா? எங்க அண்ணன் எப்படி எவ்வளவு கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணாரு. அது என்ன பணமா, அது என்னது ஒரு ரத்தமா, அதுதான்டா டேலண்ட். அதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இல்ல சாரி, மல்டி டேலண்ட் எடுக்கிறது. சாரி சொப்பா. எங்க அண்ணன் பண்ணு டாடா பாய் சொல்லிக்கிற போது நான் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பாய் டாடா பாய் கைஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரி 2-3 ட்ரோல் வீடியோ பண்ணிருக்கேன். அதுல எங்க அண்ணன் இல்ல, ஆனா எங்க அண்ணனுக்கு நிகரான சில பீஸுகள்லாம் இருக்குது. அந்த வீடியோவை பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்புறேன். டாடா பாய். அம்மா இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம்.